கடலூரில் மழை வெள்ளத்தால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை போர்க்கால அடிப்படையில் சரி செய்ய வலியுறுத்தி பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அது பற்றிய தகவல்களோடு நம்முடைய செய்தியாளர் சார்ல்ஸ் இருக்கிறார். அதற்கு முன்பாக நம்முடைய செய்தியாளர் ஸ்ரீதரிடம் சில கேள்விகளை கேட்க வேண்டியிருக்கிறது. ஸ்ரீதர், இப்போ மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவங்க எங்க தங்க வைக்கப்பட்டிருக்காங்க? அவங்களுக்கான மருத்துவ முகாம்கள், உணவுகள் என்பது துரிதகால அடிப்படையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதா? விக்ரம், கடந்த 9ஆம் தேதி பெய்த மழையின் காரணமாக கடலூர் மாவட்டமே முழுகும் அபாயத்தில் இருந்தது. கடலூர் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 1 லட்சத்திற்கு அதிகமானவர்கள் வீடுகளை இழந்து வெளியே ஏறிவிட்டார்கள். 28லிருந்து 100 கிராமங்கள் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தது. அங்கே வெளியேற்றப்பட்ட மக்கள் பள்ளிக்கூடம், புயல் பாதுகாப்பு மையம், திருமண மண்டபங்கள் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு தேவையான உணவும் நேற்று இரவு செய்து கொடுக்கப்படுகிறது. தற்போது நான் கடலூரில் உள்ள கந்தசாமி நாயுடு கல்லூரியில் இருக்கிறேன். அங்கு 200 குடும்பங்கள் தங்க வைக்கப்பட்டது. இந்த 200 குடும்பங்களுக்கும் நேற்றிலிருந்து உணவு கொடுக்கப்படுது. இது குறித்து பேசுவதற்காக நம்மிடம் மதி என்பவர் இருக்கார். அவரை கேட்போம். தொடர்ந்து நீங்க எவ்வளவு நாளா இங்க இருக்கீங்க? உணவு எப்படி கொடுக்குறாங்க? மருத்துவ வசதி எப்படி செஞ்சு கொடுக்குறாங்க? உங்களுக்கு எல்லாம் கொடுக்குறாங்க, நல்லா கொடுக்குறாங்க, எல்லாம் இது பண்றாங்க. மருத்துவ இதெல்லாம் எல்லாமே பண்றாங்க. பசங்களை எல்லாம் கவனிக்கிறாங்க. எல்லாம் உணவெல்லாம் எல்லாமே தான் இது பண்றாங்க. நீங்க எதுக்காக இங்க தங்க வந்தீங்க? இந்த அளவு உணவு கொடுக்குறாங்க, எல்லாமே கொடுக்குறாங்க சொல்றீங்க. எதுக்காக இங்க வந்தீங்க? நீங்க தண்ணி ஊடு எல்லாம் இழந்துட்டு, தண்ணியில எல்லாம் இழந்துட்டு இங்க இருக்கிறோம். வேற ஒன்றும் இல்லை. எல்லாம் இழந்துட்டு ஒரு பொருள் எதுவுமே கிடையாதுங்க. எல்லாத்தையும் இழந்துட்டு இருக்கிறோம். அந்த தண்ணியில எல்லாம் பாதிக்கப்பட்டு போய் எல்லாம் உடம்பு சரியில்லை கொள்ள எல்லாம் உடம்புக்கு எல்லாம் பாக்குறாங்க, எல்லாமே செய்யறாங்க. டாக்டர்கிட்ட எல்லாம் இது பண்றாங்க, எல்லாமே இது பண்றாங்க. அதான் சாப்பாடு எல்லாமே. நீங்க கேட்டிருப்பீங்க. தொடர்ந்து இணைப்பில் இருங்க. தற்போது மாவட்ட சுகாதாரத்துறை செயலர் திரு ஜவஹர் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு ஜவஹர், நன்றி புதிய தலைமுறைக்கு பேட்டி அளிப்பதற்கு. இப்போ என்னென்ன மாதிரியான சுகாதாரத்துறை சார்பில் என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள் இந்த மக்களுக்கு செய்யப்பட்டிருக்கிறது திரு ஜவஹர்? சார், மாண்புமிகு முதலமைச்சர் உத்தரவின் பேர்ல அனைத்து முக்கிய துறை செயலர்களும் நேற்று இரவு அனைத்து துறை அலுவலர்களுடன் மீட்டிங் போட்டு சார் முக்கிய முடிவுகள் என்னென்ன பண்ணக்கூடியங்கிறத நேற்று டிசைட் பண்ணி சார் 24 பஞ்சாயத்துகள் மொத்தம் 8 டீமா பிரிச்சிருக்காங்க சார். அந்த டீம்ல சொல்ற மாதிரி சுகாதாரத்துறை என்னென்ன செயல்பட வேண்டும் சொல்லிட்டு மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களும் செயலர் அவர்களும் உத்தரவிட்டு இருக்காங்க என்னென்ன பண்ணணுங்கிறது சார். அதன் அடிப்படையில் சார் நமக்கு 13 வட்டாரத்திலும் 13 MMU நடமாடும் மருத்துவ குழு வெஹிக்கிள் இருக்கு சார். வெஹிக்கிளோட குழுல மருத்துவர், செவிலியர், மருந்தாளர் மற்றும் உதவியாளர் எல்லாம் இருக்காங்க சார். அதே மாதிரி பள்ளிக்காக ஸ்கூல் ஹெல்த் டீம் சொல்லிட்டு சார் 13 வட்டாரத்துல 26 வெஹிக்கிள் இருக்கு சார். ஒவ்வொரு வட்டாரத்திலும் 2 டீம் குழு வெஹிக்கிளோட இருக்கு சார். அவங்க எல்லாத்தையுமே இந்த 4 பாதிக்கப்பட்ட வட்டாரம் 4 வட்டாரம் தான் சார். அம்மாபுரம், குறிஞ்சிப்பாடி, நம்மளுடைய குமராட்சி, கடலூர் பிளாக் சார். 4 பிளாக் தான் சார். இது 4த்துலயும் நம்ம டைவர்ட் பண்ணி சார் சொல்ற மாதிரி எல்லாத்துலயும் ஒரு 3 குழுக்கள், அதாவது ஒவ்வொரு டீம் 8 டீம் போட்டிருக்காங்க சார். 8 டீம்ல 3 டீம் வித் வெஹிக்கிளோட டாக்டர்ஸ், அதுல சுகாதார ஆய்வாளர்கள் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க சார். அவர்கள் அங்க உள்ள அந்த ஓவேஸ்ட் டேங்கை குளோரினேஷன் பண்ணிட்ட பிறகு அதுல உள்ள வாட்டர் சாம்பிள அதை எடுத்து அதுல குளோரின் அளவு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு சார் அந்தந்த சம்பந்தப்பட்ட துறையில சொல்லி அதை சரிப்படுத்திட்டு இருக்கோம் சார். அதே மாதிரி டாக்டர்கள், மருத்துவர்கள் என்ன மாதிரியான கேசஸ் வருதுங்கிறத பார்த்துட்டு இருக்கோம் சார். இப்போதைக்கு எந்த ஒரு தொற்றும் பரவக்கூடிய நிலையில இல்ல சார். திரு ஜவஹர், மருத்துவ வசதி என்பது மருந்துகள் போதுமான அளவுல இருக்கிறதா சார்? போதுமான அளவு பார்த்தீங்கன்னாக்க எங்களுக்கு சொல்ற மாதிரி 1 கோடி அளவில் எங்களுடைய மாவட்டத்துக்கு மட்டும் ஒதுக்கப்பட்ட ஆரம்ப சுகாதாரத்தில் இருக்கு சார். சொல்ற மாதிரி முழுக்க 64 ஆரம்ப சுகாதாரங்களையும் 4 நகர்ப்புற சுகாதாரங்களையும் மொத்தம் 68 மருத்துவமனைகளும் சொல்ற மாதிரி 2 லட்சத்து மதிப்பிலான மருந்து சொல்ற மாதிரி இந்த நிதியாண்டுல ஒதுக்கப்பட்ட 1 கோடி அளவில் மருந்து மாத்திரைகளுக்கு எந்த ஒரு தட்டுப்பாடும் கிடையாது சார். இது முக்கியமாக மற்றும் அது இல்லாம ORS சொல்யூஷன்ஸ், ORS உப்பு கரைசல் தண்ணீர், மருந்து மாத்திரைகள், காய்ச்சலுக்கான மாத்திரைகள் போன்ற அனைத்து வகையான மருந்துகளும் தயார் நிலையில் உள்ளன சார். மருத்துவர் குழுக்களும், மருத்துவர்களும், செவிலியர்கள் மற்றும் அனைத்து சுகாதாரத்துறை சார்ந்த அதிகாரிகளும் தயார் நிலையில் இருக்கிறாங்க. மேலும் அருகில் உள்ள மாவட்டங்கள்ல HMD சொல்லக்கூடிய அந்த அவங்களுடைய துணை இயக்குநர்கள் ஒரு 3-4 பேர் இங்க வந்திருக்காங்க சார், கூடுதலாக இந்த பணியை கவனிப்பதற்காக. பாத்தீங்கன்னா ப்ராப்பரா எங்க குறைபாடுகள் இருக்கோ அதெல்லாம் நாங்க உடனடியாக ரெக்டிஃபை பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். எங்கெல்லாம் குறிப்பிடுறாங்களோ அதையும் நாங்க பார்த்துட்டு இருக்கோம் சார். சொல்லுங்க ஜவஹர், அருகில் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு இப்ப பெரிய பெரிய மருத்துவமனைகளுக்கு இங்க சிவியர் கேசஸ்லாம் இருந்தா கொண்டு போறதுக்கான ஆம்புலன்ஸ் வசதிகள்லாம் இருக்கா சார்? எங்க இதுல பாத்தீங்கன்னா 10 ஆம்புலன்ஸ் சொல்ற மாதிரி 108 ஆம்புலன்ஸ் போதுமான அளவு இருக்கு சார். அது இல்லாம வட்டாரத்துல 13 வெஹிக்கிள்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம RBSKன்னு சொல்லக்கூடிய ராஷ்டிரிய
ஸ்வஸ்திகாரிய கரியம்ங்கிறதுல வந்து 26 வாகனங்கள் நாங்க வந்து பணியமர்த்திருக்கோம் சார். சொல்ற மாதிரி அவர்களுக்கு பள்ளி விடுமுறைங்கிறதால அந்த வெஹிக்கிளையும் நம்ம இப்ப யூஸ் பண்ணிக்கிறோம். அதனால இது வந்து அந்த டிரான்ஸ்பர் பண்றதுல வந்து இந்த ஒரு பாதிப்பும் இல்ல சார். எந்த பெரிய வெஹிக்கிள் போக முடியாத இடத்துல நம்ம சின்ன வெஹிக்கிள் வச்சு நாங்க கொண்டு வந்துட்டு இருக்கோம் சார். ஒன்னும் இங்க ஒன்னும் பாதிப்பு ஒன்று சுகாதாரத்துறை மட்டும் ஒன்னும் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்ல சார். as of now. நன்றி திரு ஜவஹர். அரசு சார்பில் சுகாதாரத்துறை சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வந்தாலும் சில இடங்களில் அது சில தொய்வும் ஏற்பட்டிருக்கிறது. அதையும் அரசு துரிதகதியில் கவனிக்கும் என்று புதிய தலைமுறை நம்புகிறது. கனமழை மற்றும் வெள்ளத்தால் கடலூர் மாவட்டம் அதிகமான பாதிப்புகளை எதிர்கொண்டிருக்கிறது. அது பற்றிய பல்வேறு தகவல்களோடு நம்முடைய செய்தியாளர்கள் ஸ்ரீதர் மற்றும் சார்லஸ் இணைகிறார்கள். முதலில் ஸ்ரீதர் கிட்ட போகலான்னு நினைக்கிறேன். ஸ்ரீதர், மருத்துவ முகாம்களில் என்ன மாதிரியான மருத்துவ வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது? அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் என்ன சொல்றாங்க இதை பற்றி? விக்ரம், கடலூர் மாவட்டம் தண்ணீரில் மிதக்கிறது. கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் வந்து கண்ணீரில் மிதக்கிறார்கள். இதை நாம் நேரடியாக பார்க்க முடியுது. தற்போது அருகில் உள்ள புருஷோத்தமன் நகரிலிருந்து 200 குடும்பங்கள் இங்கே வந்து KNC பகுதியில் தங்க வைக்கப்பட்டது. அந்த குடும்பங்கள் நம்மோட இருக்காங்க. சௌந்தர்யாவோட கேட்போம், நீங்க எவ்வளவு நாளா இங்க தங்கிட்டு இருக்கு, எதுக்காக இங்க வந்தீங்கம்மா? 2 நாளா தங்கிட்டு இருக்கோம் சார். இது மாதிரி ஊர் உள்ள நிறைய தண்ணி அணைக்கட்டு உடைச்சி தண்ணி எல்லாம் வீட்டு உள்ளாரெல்லாம் புந்துச்சு சார். பசங்களுக்கு போட்டுக்க கூட ட்ரெஸ் இல்லை சார். டிசி, ரேஷன் கார்டு, ஜெராக்ஸ், ரேஷன் கார்டு எல்லாமே பீரோவிலே இருக்கு சார். பீரோ எல்லாம் நனைஞ்சிச்சு சார். ஃபுல்லா வீட்டு ஃபுல்லா மேல எல்லாம் கூரை வரைக்கும் சார். இந்த குழந்தைங்களை வெளில தூக்கிட்டு வரும்போது வெறும் தண்ணியில தான் சார் மிதக்கி தூக்கிட்டு வந்தோம். எங்களாலே நடந்து வர முடியல சார். மிதங்கி தான் சார் வந்தோம். நிறைய பேர் மாட்டிக்கிட்டாங்க சார். போட்டு வச்சு அவங்கள எல்லாம் இட்டு வந்தாங்க சார் வெளியில. அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கீங்க. இப்ப இங்க தங்க வச்சிருக்காங்க. உங்களுக்கு போதிய அளவு உணவு கொடுக்குறாங்களா? மருத்துவ வசதி ஏதாவது செஞ்சு கொடுத்துருக்காங்களா? செய்யறாங்க சார். என்னென்னலாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க? டாக்டர்லாம் வந்து பாக்குறாங்க. சாப்பாடு, ட்ரெஸ் எல்லாம் இட்டு வந்து தராங்க சார். ஆனா இதே மாதிரி தான் சார் வருஷம் இந்த மாதிரி ஆகுது சார். இனிமே இந்த மாதிரி ஆகாத அளவுக்கு கவர்மெண்ட் தான் சார் இதுக்கான ஏதாவது ஒரு முடிவு எடுத்து தரணும். மக்கள்லாம் 100-150 குடும்பம் வசிக்குது சார் அங்க. இதே மாதிரி தான் சார் எப்ப பார்த்தாலும் ஆகுது. இதனால மக்கள் எல்லாம் நிறைய பாதிப்பு தான் சார் இறக்குறாங்க. வருஷம் இதே மாதிரி தான் சார் ஆகுது அங்க. அதனால அதுக்கு அந்த அணைக்கட்டெல்லாம் கொஞ்சம் நல்லா தூக்கி நல்லா இது பண்ணி மக்களை பாதுகாப்பான இடத்துக்கு இது பண்ணும் சார். விக்ரம், நீங்க பார்த்திருப்பீங்க, மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து 1 கிலோமீட்டர் உள்ள பகுதி தான் இந்த புருஷோத்தம் நகர். இந்த புருஷோத்தம் நகரில் இந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குது. 200க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து தற்போது இங்க தங்க வைக்கப்பட்ட இந்த முகாமில் தங்கி இருக்க மஞ்சு நம்மளோட இருக்க. அவனோட கேட்போம், எதுக்காக இங்க வந்தீங்க, எந்த அளவுக்கு நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க? நாங்க வெள்ளம் வந்து வீட்டுலாம் முழுகிடுச்சு. யாரெல்லாம் குழந்தைய தூக்கிட்டே வர முடியல. நான் நைட்டு 9 மணி வரைக்கும் அங்க தண்ணியில மாட்டிருந்தோம். இந்த குழந்தைய தூக்கிட்டே எங்களால வரவே முடியல. ஒரு 10 பேர்கிட்ட உள்ள மாட்டிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நைட்டு 9 மணிக்கு தான் போட்டு வந்துச்சு. போட்டு வந்து எங்களெல்லாம் இட்டுட்டு வந்துச்சு. அந்த தண்ணியில வரவே முடியல எங்களால. எப்படியாவது உயிர் பழிச்சா போதுன்னு நினைச்சிட்டு ஒரு புக்கு, குழந்தைங்களோட புக்கு கூட எடுக்கல. எல்லாம் பீரோல இருக்கிற சர்டிபிகேட் எல்லாம் நனைஞ்சிருச்சு. ஒரு துணி கூட போட்டுக்க எடுத்துட்டு வரல. எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு வரும்னு சொல்லிட்டு. அணைக்கட்டு உடஞ்சி எதிர்பார்க்காத அளவுக்கு வந்துடுச்சு. நாங்க எல்லாம் போதுன்ட்டு ஓடிந்துட்டோம். போட்டு தான் வந்து எங்களை இட்டுட்டு வந்துச்சு. அதுக்கு எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இங்கதான் வந்து தங்கியிருக்கோம். காலேஜ்ல 2 நாளா இடம் கொடுத்துருக்காங்க, சாப்பாடு கொடுத்துருக்காங்க, போட்டுக்க ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, டாக்டர்ஸ் எல்லாம் வந்து பாக்குறாங்க. எங்களுக்கு நீங்க தான் கவர்மெண்ட் பார்த்து நல்லா உதவி செய்யணும். அந்த விக்ரம், நீங்க பார்த்திருப்பீங்க, இந்த மாதிரி பாதிப்புகள் தான் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த அளவு பாதிப்பு ஏற்பட்டது. இதே நிலையில் தான் மாவட்டம் முழுவதும் நீடிக்கிறது. நீண்டகால திட்டம் இல்லாத காரணத்தால் தான் இந்த பாதிப்பு என்பது வந்து பொதுமக்கள் மத்தியில் ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது. குற்றச்சாட்டு இந்த அளவு இருக்க அளவுக்கு மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை விட வேண்டும் வேண்டுகோள் வைக்கப்பட்ட அடிப்படையில் தொடர்ந்து இது சம்பந்தமாக நம்ம செய்தி ஒளிபரப்புவோம். செய்தியின் ஒளிபரப்பு எதிரொலியாக தமிழக அரசு 5 IAS அதிகாரிகளை கடலூர் மாவட்டத்துக்கு அனுப்பி உடனடியாக ஆய்வு செய்து தேவையான பொருட்களையும் உதவிகளும் செய்ய தொடங்குகிறது. கடலூர் மாவட்டத்தில் தற்போது 26 மருத்துவ குழுக்கள் தயாரில் இருப்பதாகவும் 13 நடமாடு குழு தயாரில் இருப்பதாகவும் மருத்துவ சுகாதாரத்துறை துணை இயக்குநர் நம்மிடம் தெரிவித்திருக்கார். மாவட்டம் முழுவதும் தற்போது சிறப்பு முகாம்கள் அமைக்கப்பட்டு ஆங்காங்கே வந்து மக்கள் தங்க வைக்கப்பட்டு உணவுகள் கொடுக்க ஏற்பாடு செய்யப்படுகிறது. மருத்துவ சிகிச்சை செய்ய ஏற்பாடு படுகிறது. நீங்க நேரடியாக பார்க்கலாம், இங்க மருத்துவர்கள் இங்கே அமர்ந்து எங்கெங்கெல்லாம் தங்க வைக்கப்பட்டார்களோ அங்கெங்கெல்லாம் சிறப்பு முகாம் அமைக்கப்பட்டு மருத்துவ சிகிச்சை கொடுக்கப்படுறது. மருத்துவர் இங்கே இருக்கார், அவட கேட்போம். அம்மா, எவ்வளவு பேர் காலையில இருந்து இங்க மருத்துவம் செஞ்சிருக்கீங்க, என்னென்ன மாதிரி நோய்க்கெல்லாம் இங்க கொடுக்குறீங்களா? சார், இப்போ இது வரைக்கும் 88 பேர் பார்த்திருக்கோம். எங்கள் மேல் அதிகாரியின் உத்தரவின்படி நாங்கள் இங்கே மக்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் செய்து கொண்டிருக்கிறோம் சார். டாக்டர் சொல்ல கேட்டிருப்பீங்க, அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கும் கூறியதன் பேரில் தற்போது நீங்க சிறப்பு முகாமில் வந்திருக்கிறோம். இதே போல் மாவட்டம் முழுவதும் 26 இடங்களில் மருத்துவ குழுக்கள் அமைக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. விக்ரம், நிச்சயமா ஸ்ரீதர், கடலூர் மாவட்டத்தில் போர்க்கால அடிப்படையில் நிவாரணப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தமிழக அரசு புதிய தலைமுறையிடம் தெரிவித்திருக்கிறது. என்றாலும் கடலூரினுடைய பல்வேறு கிராமங்கள் மற்றும் உள்பகுதிகளில் நிவாரணப் பணிகள் இன்னும் சென்றடையவில்லை. அப்பகுதி மக்களுடைய பிரச்சனைகளையே புதிய தலைமுறை தொடர்ந்து பிரதிபலித்து வருகிறது.
அந்த பகுதிகளிலும் அரசு துரித கதியில் நடவடிக்கை எடுக்கும் என்று புதிய தலைமுறை நம்புகிறது. அதற்காகத்தான் இந்த பதிவுகள். தொடர்ந்து பேசலாம். ஸ்ரீதர், மன்னிக்கணும், சார்லஸ் இணைப்பில் இருக்கீங்களா? சார்ல்ஸ், என்ன மாதிரியான பாதிப்புகள், அதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மாவட்ட நிர்வாகம் சார்பில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? சார்ல்ஸ். விக்ரம், அதாவது சற்று நேரத்துக்கு முன்னதாக பண்ருட்டி தாலுகாவில் உள்ள விசூர் பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டாங்க. அவங்க ஈடுபட்டு இப்ப தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட சூழ்நிலை மாவட்ட வருவாய் அதிகாரி சந்திச்சாங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு இப்ப நம்ம கேட்கலாம். இப்ப என்ன மாதிரியான தகவல் உங்களுக்கு மாவட்ட அதிகாரி உங்களுக்கு சொன்னாங்க? நீங்க என்ன மாதிரியான உதவிகளை கேட்டீங்க? நாங்க கடலூர் மாவட்டம் பண்ருட்டி வட்டம் விசூர் கிராமத்திலிருந்து சுமார் 500 கிராம பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அவர்களை நேரில் சந்தித்து எங்களுடைய குறைகளை சொல்வதற்காக வந்தோம். மாவட்ட ஆட்சியர் இல்லாததால் மாவட்ட வருவாய்த்துறை அலுவலர் அவர்களை சந்தித்து எங்களுடைய குறைகளை சொன்னோம். கடந்த 3 நாட்களாக விசூர் காட்டாற்று வெள்ளத்தால் நாங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு 3 உயிர் பலிகளை இழந்து தங்குவதற்கு இடமும் உண்ணுவதற்கு உடையும் உடுத்துவதற்கு உடையும் இன்றி 3 நாட்களாக இரவு பகலாக நாங்கள் அங்கும் இங்கும் அலைந்து தெரிந்து கொண்டு ரொம்ப உயிரை கையால் பிடித்துக் கொண்டு உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு தங்குவதற்கு இட வசதி இல்லை, உணவு இல்லை, உடை இல்லை, மின்சார வசதி இல்லை. இப்ப உடனடியாக மாவட்ட வருவாய் அதிகாரி என்ன நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொன்னாங்க. உங்களுடைய முதல்ல என்ன மாதிரியான உதவி உங்களுக்கு முதன்மையாக தேவைப்படுது? எங்களுக்கு முதன்மையாக இருப்பதற்கு இடமும் தங்குவதற்கு இடமும் உடுக்குவதற்கு உடையும் உணவும், இது 3 அத்தியாவசிய தேவை. குடிநீர் அத்தியாவசிய தேவை. இது மூன்றும் இப்ப செய்து தருவதாக மதியம் 2 மணி அளவுக்குள் உங்களுக்கு நான் செய்து தருகிறோம் என்று மாவட்ட வருவாய் அதிகாரி அவர்கள் எங்களுக்கு உறுதிமொழி கொடுத்திருக்கிறார்கள். மற்றதெல்லாம் உடனடியாக பின்தொடர்ந்து செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் எங்களுக்கு மின்சாரம் வசதி துண்டிக்கப்பட்டுள்ளது, சாலை வசதி துண்டிக்கப்பட்டுள்ளது. அந்த வெள்ளவாரி பகுதியை தடுப்பு சுவர் அமைத்து தர வேண்டும். அதுக்கு தொடர்ந்து பேசலாம். முக்கியமாக விக்ரம், அதாவது இவர்களை பொறுத்தளவு முதன்மையாக அவர்களுக்கு தேவைப்படுது என்னவென்றால் உணவுக்கு அடுத்ததாக தங்குவதற்கான இடம். இதைதான் முதற்கட்டமாக அவர்கள் செய்து தர வேண்டும் அவங்க கோரிக்கை வச்சிருக்காங்க. இவர்களை பொறுத்தளவு இவருடைய உடைமைகள் அனைத்துமே இழந்து இருக்காங்க. கட்டிய துணிகளோடு மட்டுமே அவர்கள் இப்ப தற்பொழுது இருக்காங்க. இந்த சூழ்நிலையில நாம இவர்களுடைய குறைகளை சொல்வதை விட இவர்களுக்கான இந்த தீர்வை உடனடியாக அரசும் அரசு அதிகாரிகளும் செய்தால் இவர்கள் மிகவும் அவர்களுக்கு ஒரு ஆறுதலை ஏற்படுத்தும் இடமும் அவங்க தொடர்ந்து வேண்டுகோள் வைக்கிறாங்க. நன்றி சார்ல்ஸ். இவர்களுடைய பாதிப்புகளை அரசனுடைய கவனத்திற்கு கொண்டு செல்வதன் மூலமாக அரசு துரிதகதியில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலேயே புதிய தலைமுறை இந்த செய்திகளை தொடர்ந்து பதிவு செய்து வருகிறது.